यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. ஜனவரி 23, 1969. अस्थिया है स्थिति की स्मृति दिलाने वाली. अस्थिகளை स्थितिயை நினைவுபடுத்தக்கூடியது. आज मैं आप सभी बच्चों से अव्यक्त रूप में मिलने आया हूँ. பாபா சொல்றாரு, இன்று நான் அனைத்து குழந்தைகளையும் अव्यक्त रूपத்தில் சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். जो मेरे बच्चे अव्यक्त रूप में स्थित होंगे वही इसको समझ सकेंगे. எனது எந்த குழந்தைகள் அவ்யக்த ரூபத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்களே இதை புரிந்து கொள்ள முடியும். आप सभी बच्चे अव्यक्त रूप में स्थित हो किसको देख रहे हो? பாபா கேட்கிறாரு. அனைத்து குழந்தைகளும் அவ்யக்த ரூபத்துல நிலைத்திருந்து யாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? வியக்த ரூப் மே யா அவ்யக்த ரூப் மே? வியக்த ரூபத்துல பார்த்துட்டு இருக்கீங்களா அல்லது அவ்யக்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? आप अव्यक्त हो या व्यक्त? நீங்கள் அவ்யக்தமாக இருக்கிறீர்களா அல்லது சாகார வியக்தமாக இருக்கிறீர்களா? अगर व्यक्त में देखेंगे तो भाव को नहीं देख सकेंगे. ஒருவேளை வியக்தத்தை பார்க்கிறீர்கள் என்றால், அதாவது சரீரத்தை பார்க்கிறீர்கள் என்றால் பாபாவை பார்க்க முடியாது. आज अव्यक्त वदन से मुलाकात करने आया हूँ. अव्यक्त वदन में आवास नहीं परंतु यहाँ आवास में आया हूँ. பாபா சொல்றாரு, நான் அவ்யக்த வதனத்திலிருந்து குழந்தைகளாகிய உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். அவ்யக்த வதனத்தில் சப்தம் கிடையாது, ஆனால் இங்கு நான் சப்தத்தில் வந்திருக்கிறேன். अभी सभी बच्चों के अंतर में कौन सा संकल्प चल रहा है? अभी यह अव्यक्त मुलाकात है. குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்குள்ளும் என்ன சங்கல்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது? இப்பொழுதோ இது அவ்யக்த சந்திப்பாகும். जैसे कल्प पहले मिसल बच्चों से रूरूहान चल रही है. எவ்வாறு கல்பத்துக்கு முன்னால் உரையாடல் நடந்து கொண்டிருந்ததோ அவ்வாறே நடந்து கொண்டிருக்கிறது. रूरूहान करने मीठे मीठे बाबा ने आप सभी बच्चों से मिलने भेजा है. जो था वही आप भी है. இனிமேலும் இனிமையான தந்தை குழந்தைகள் உங்களை சந்தித்து பேசுவதற்காக அனுப்பினார். என்ன இருந்ததோ அது இப்பொழுதும் இருக்கிறது. 2-3 दिन पहले मीठे मीठे बाबा से रूरूहान चल रही थी. रूरूहान क्या है मालूम है? பிரம்மா பாபா சொல்றாரு, 2-3 நாட்களுக்கு முன்பு இனிமேலும் இனிமையான பாபாவுடன் உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. என்ன உரையாடல் தெரியுமா? बाबा ने बोला वदन का अनुभव करने के लिए तैयार हो. சிவ பாபா பிரம்மா பாபா கிட்ட சொல்றாரு, வதனத்தின் அனுபவம் செய்ய தயாராக இருக்கிறீர்களா? क्या जवाब दिया होगा? பிரம்மா பாபா என்ன பதில் கொடுத்திருப்பாரு? यही कहा कि जो बाप की आज्ञा जैसे चलाएंगे, जहाँ बिठाएंगे, जिस रूप में बिठाएंगे. பாபா இந்த பதிலையே கொடுத்தார். பாபாவின் கட்டளை என்னவோ அவ்வாறே செய்வேன். எவ்வாறு நடத்துவீர்களோ, எங்கு அமர்த்துவீர்களோ, எந்த ரூபத்தில் அமர்த்துவீர்களோ அவ்வாறே இருப்பேன் என்று பிரம்மா பாபா சிவபாபாவுக்கு பதிலளித்தார்.
बच्चों के अंतर यही संकल्प होगा कि बाप दादा ने छुट्टी क्यों नहीं ली. बाबा को भी यह कहा. பிரம்மா பாபா சொல்றாரு, பாப் தாதா ஏன் விடை பெறவில்லை என்ற சங்கல்பம் குழந்தைகளுக்குள் இருக்கும். பாபாவிடம் நானும் இதையே கூறினேன். बाबा ने कहा, अगर सभी बच्चों को बिठाकर छुट्टी दिलाओ तो छुट्टी देंगे. சிவபாபா சொன்னார், ஒருவேளை அனைத்து குழந்தைகளையும் அமர வைத்து விடை கொடுக்குமாறு கூறினால் விடை கொடுப்பார்களா? आप भी बच्चों को देकर सर्विस को देकर बच्चों के स्नेह में आ जाएंगे. इसलिए जो बाबा ने कराया वही ड्रामा की बावी कहेंगे. நீங்களும் கூட குழந்தைகளை பார்த்து சேவையை பார்த்து குழந்தைகளுடைய அன்பில் வந்திருப்பீர்கள். ஆகையால் பாபா எதை செய்ய வைத்தாரோ அதுவே நாடகத்தின் விதியாகும். व्यक्त रूप में नहीं तो अव्यक्त रूप से मुलाकात कर ही रहेंगे. व्यक्त ரூபத்தில் இல்லை என்றாலும் அவ்யக்த ரூபத்தில் சந்தித்து கொண்டே இருப்பீர்கள். सर्विस की वृत्ति वैसे ही है, बच्चों की याद वैसे ही है, लेकिन अंतर यह है कि वह व्यक्त में अव्यक्तता और यह अव्यक्त ही है. சேவையினுடைய விருத்தியும் அவ்வாறே தான் இருக்கிறது, குழந்தைகளுடைய நினைவும் அவ்வாறே தான் இருக்கிறது. ஆனால் வித்தியாசம் இதில் தான் உள்ளது. அவர் வியக்தத்தில் சாகாரத்தில் அவ்யக்த நிலையில் இருந்தார், இப்பொழுது அவ்யக்தமாகவே இருக்கின்றார். जो नैनों की मुलाकात जानते होंगे वह नैनों से इस थोड़े ही मुलाकात में अपनी प्रति शिक्षा डायरेक्शन ले लेंगे. யார் கண்களினால் சந்திப்பு செய்ய தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் கண்களினால் சந்திப்பு செய்யும் அந்த சிறிது நேரத்திலேயே தனக்கான கல்வியையும் டைரக்ஷனையும் பெற்றுக்கொள்வார்கள். आप सभी को वदन में तो आना ही है. நீங்கள் அனைவரும் வதனத்திற்கோ வந்தாகவே வேண்டும். बच्चों से मुलाकात करने के लिए हर वक्त और समय तैयार ही रहते हैं. பாப் தாதா இருவருமே குழந்தைகளை சந்திப்பதற்காக ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு வினாடியும் தயாராக இருக்கிறார்கள். अब जहाँ तक बच्चों की जितनी बुद्धि क्लियर होगी उसी अनुसार ही अव्यक्त मिलन का अनुभव कर सकेंगे. இப்பொழுது குழந்தைகளுடைய புத்தி எவ்வளவு தெளிவாக இருக்குமோ அதன்படி அவ்யக்த சந்திப்பின் அனுபவத்தை செய்ய முடியும். शक्ति स्वरूप में स्थित है दीदी जी से. பாபா மன்மோகினி தீதி கிட்ட கேட்குறாரு, சக்தி ஸ்வரூபமாக நிலைத்திருக்கிறீர்களா? जैसे साथ थे वैसे ही है, अलग नहीं. दीदी जी பாபா கூட சாக்காரத்தில் கூடவே இருந்தாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, எப்படி பாபா கூடவே இருந்தீர்களோ அவ்வாறே இருக்கிறீர்கள், தனியாக இல்லை. अभी शक्ति स्वरूप का पाठ प्रत्यक्ष में दिखाना है. இப்பொழுது சக்தி ஸ்வரூபத்துக்கான அந்த பாகத்தை வெளிப்படையாக காட்ட வேண்டும். जो बाबा की शिक्षा मिली है वो प्रैक्टिकल में करके दिखलाना है. பாபாவிடமிருந்து என்ன கல்வி கிடைத்திருக்கிறதோ அதை நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும். शक्ति सेना बहुत है, अभी पूरा शक्ति स्वरूप बन जाना है. நிறைய சக்தி சேனைகள் இருக்கிறார்கள், இப்பொழுதோ முழுமையான சக்தி ஸ்வரூபமாக ஆக வேண்டும். अभी तक बच्चे और बाप के स्नेह में चलते रहे. अब फिर बाप से जो शिक्षा मिली है उस शक्ति से औरों को ऐसा शक्तिवान बनाना है. वही बाप के स्नेही बाप के साथ अंत तक रहेंगे. இப்பொழுது வரை குழந்தையாக தந்தையின் அன்பில் இருந்து வருகிறீர்கள். இப்பொழுது பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கும் சக்திகள் மூலமாக மற்றவரையும் அந்த மாதிரி சக்திவானாக ஆக்க வேண்டும். अभी मीठे मीठे बाबा दृश्य दिखला रहे हैं आप सभी बच्चों का. आप हस्तियाँ उठा रहे थे, हस्तियों को नहीं देखना, स्थिति को देखना. இப்பொழுது இனிமையிலும் இனிமையான தந்தை குழந்தைகளாகிய உங்கள் அனைவரது காட்சியை காண்பித்து கொண்டிருக்கிறார். நீங்களோ அஸ்திகளை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்கிறாரு, அஸ்தியை பார்க்காதீர்கள்,
ஸ்திதியை பாருங்கள். ய அஸ்தியா ஸ்திதி ஸ்வரூபஹே, இந்த அஸ்திகளோ நினைவு ஸ்வரூபமானவை. ஏக ரகுமே ஸ்திதி தி, ஒவ்வொரு நாடி நரம்பிலும் ஸ்திதி இருந்தது, பாபாவின் நினைவு இருந்தது. तो बाघ से वह अस्थियों को रखा है, परंतु उसका अर्थ பக்தி மார்க் का नहीं उठाना. வெளிப்படையாக அஸ்திகளை வைக்கிறீர்கள், ஆனால் அதற்கான அர்த்தத்தை பக்தி மார்க்கத்தின் அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். इन अस्थियों में जो शक्ति भरी हुई है हमेशा उसको देखना है. இந்த அஸ்திகளில் என்ன ஸ்திதி நிரம்பி இருக்கிறதோ அந்த ஸ்திதியை தான் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். साधारण मनुष्यों को यह बातें इतनी समझ में नहीं आएगी. சாதாரண மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் அவ்வளவாக புரியாது. बच्चों का स्नेह है और सदा रहेगा, 21 दिन तक रहेगा. குழந்தைகளுடைய அன்பு இருக்கிறது, மேலும் சதா இருக்கும், 21 பிறவிகள் வரை இருக்கும். आप सभी सत्यों की दुनिया में साथ नहीं चलेंगे और आज ये साथ नहीं पाएंगे. साथ ही है, साथ ही रहेंगे ஜென்ம ஜென்மாந்திர தக்க. பாபா கேட்குறாரு, குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் என் கூடவே சத்திய உலகத்திற்கு வரமாட்டீர்களா? என் கூடவே ராஜ்யம் செய்ய மாட்டீர்களா? கூடவே இருக்கிறீர்கள், கூடவே இருப்பீர்கள், பிறவி பிறவிகளாக கூடவே இருப்பீர்கள். कभी भी ऐसा नहीं समझना बाप है दादा नहीं या दादा है तो बाप नहीं. பாபா இருக்கிறார், தாதா இல்லை, தாதா இருக்கிறார், பாபா இல்லை என்று ஒருபொழுதும் புரிந்து கொள்ளாதீர்கள். हम दोनों एक दो से एक पल भी अलग नहीं हो सकता. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒரு வினாடி கூட தனியாக ஆக முடியாது. ऐसे ही आप अपने को त्रिमूर्ति समझो, इसलिए कहते हैं त्रिमूर्ति का बैच हमेशा साथ रखो. அவ்வாறே தன்னை திரிமூர்த்தி என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் தான் திரிமூர்த்தி பேட்சை எப்பொழுதும் கூட வைத்துக் கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். जब ब्रह्मा विष्णु शंकर तीनों को देखते हो तो आपके भी त्रिमूर्ति की याद अर्थात अपना स्वरूप और बाप दादा की याद त्रिमूर्ति की स्तुति मशहूर है. எப்பொழுது பிரம்மா விஷ்ணு சங்கரர் படத்தை பார்க்கிறீர்களோ அப்பொழுது உங்களது திரிமூர்த்தி ஸ்வரூபம் நினைவுக்கு வர வேண்டும். அதாவது தனது ஸ்வரூபம், மேலும் பாப்தாதாவின் நினைவு. त्रिमूर्ति स्वरूपम पुगड़ பெற்றது. इसमें ही आप सभी बच्चों का कल्याण है. இதில்தான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நன்மை இருக்கிறது. कल्याणकारी बाप जो करते हैं जो कराते हैं उसमें ही कल्याण है. கல்யாணக்காரி தந்தை எதை கூறுகிறாரோ எதை செய்விக்கிறாரோ அதில்தான் நன்மை இருக்கிறது. इस एक एक महावाक्य में एक एक नज़र में बहुत कल्याण है. இந்த ஒவ்வொரு மகா வாக்கியத்திலும் ஒவ்வொரு பார்வையிலும் மிகுந்த நன்மை இருக்கிறது. लेकिन स्थूल को परखने वाली कोई कोई अनन्य और महारथी बच्चे हैं. ஆனால் சில நெருக்கமான மகாரதி குழந்தைகளே ஸ்தூலத்தை கண்டறிந்து கொள்கிறார்கள். अब आप भी इतना ही शीघ्र कर्मातीत स्थिति में मस्तित रहने का पुरुषार्थ करो. இப்பொழுது நீங்களும் இந்த அளவு வெகு விரைவில் கர்மாतीत நிலையில் நிலைத்திருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். जैसे यहाँ हर समय बाप दादा के साथ व्यतीत करते थे, वैसे ही हर कर्म में हर समय अपने को साथ ही रखा करो. எவ்வாறு சாகாரத்தில் பாப்தாதாவுடன் தனது நேரத்தை கழித்திருந்தீர்கள், அவ்வாறே ஒவ்வொரு கர்மத்திலும் ஒவ்வொரு சமயமும் தன்னை பாப்தாதாவின் கூடவே வைத்திருங்கள். बच्चे यही शिक्षा याद रखना, कभी भी नहीं भूलना. संबंध स्नेह स्मृति स्वरूप साथ साथ सरलता स्वरूप समर्पण और एक दो के सहयोगी बन सफलता को पाते रहना. சம்பந்தத்தில் இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், ஸ்மிருதி ஸ்வரூபமாக நினைவு ஸ்வரூபமாக இருக்க வேண்டும், கூடவே சரள ஸ்வரூபமாகவும் இருக்க வேண்டும், சமர்ப்பணம், மேலும் ஒருவருக்கொருவர் சகயோகியாக ஆகி வெற்றியை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும்.
இந்த படிப்பினையை குழந்தைகள் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது, சதா நினைவில் வைத்திருக்க வேண்டும். सफलता आप सभी बच्चों के मस्तक के पीछे चमक रही है. வெற்றியோ குழந்தைகளாகிய உங்கள் அனைவரது நெற்றியிலும் ஜொலித்து கொண்டிருக்கிறது. अब बहुत समय हुआ है और कुछ कहना है. பாபா கேட்குறாரு, நேரம் ஆயிடுச்சு, வேற ஏதாவது கேட்க வேண்டுமா? सूक्ष्म वदन में बैठे भी हर बच्चे की दिनचर्या हर बच्चे का चार्ट सामने रखता है. சூக்ஷ்ம வதனத்தில் அமர்ந்தவாறே ஒவ்வொரு குழந்தைகளுடைய தினச்சரியம், ஒவ்வொரு குழந்தைகளது சாட்டும் முன்னால் இருக்கிறது. व्यक्त रूप से अभी तो और ही स्पष्ट रूप से व्यक्त रूप की तुलना में देखते हैं. சாகார ரூபத்தை விடவும் அவ்யக்த ரூபத்தில் மிக தெளிவாக சாகாரத்தில் எவ்வாறு பார்த்தனோ அவ்வாறே பார்த்து கொண்டிருக்கிறேன். इसलिए सभी की रिजल्ट देखते रहते हैं. ஆகையால் பாப்தாதா அனைவருடைய ரிசல்ட்டையும் பார்த்து கொண்டிருக்கிறார். जितना अव्यक्त स्थिति में स्थित होंगे उतना उस अव्यक्त स्थिति से कर्मेंद्रियों द्वारा कर्म ऐसा होगा जैसे श्रीमत राय दे रही है. यह अनुभव बच्चे पाएंगे. எந்தளவு அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருப்பீர்களோ அந்தளவு அவ்யக்த ஸ்திதியிலிருந்து கர்மேந்திரியங்கள் மூலமாக அவ்வாறு கர்மம் செய்வீர்கள். எவ்வாறு ஸ்ரீமத் வழி கொடுத்து கொண்டிருக்கிறது, அந்த வழிப்படி கர்மம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். अब अपनी अव्यक्त स्थिति के आधार से ऐसे काम करना जैसे श्रीमत के आधार से हर काम होता रहा है. இப்பொழுது அவ்யக்த ஸ்திதியின் ஆதாரத்தில் அவ்வாறு காரியம் செய்ய வேண்டும், எவ்வாறு ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது அவ்வாறே செய்ய வேண்டும். जिस चीज़ के साथ बाबा का स्नेह है उसे उतना स्नेह रखना ही अपने को सौभाग्यशाली बनाना. எதன் மீது பாபாவின் அன்பு இருந்ததோ அதன் மீது அந்த அளவு அன்பு வைக்க வேண்டும். இதுவே தன்னை சௌபாகியசாலியாக ஆக்கிக் கொள்வதாகும். रग रग में किसके साथ स्नेह था. ஒவ்வொரு நாடி நரம்பிலும் யாருடன் அன்பு இருந்தது. 5 तत्वों से नहीं स्नेह गुणों से ही होता है. 5 தத்துவங்களிடம் அல்ல, ஸ்நேகம் குணங்களிடம் இருந்தது. स्नेह था नहीं है और रहेगा. ஸ்நேகம் இருந்தது அல்ல, இருக்கிறது, மேலும் இருந்து கொண்டே இருக்கும். जब तक भविष्य नई दुनिया ना बनी है तब तक यह अटूट स्नेह रहेगा. எதுவரை எதிர்கால புது உலகம் உருவாகவில்லையோ அதுவரை இந்த இடைவிடாத அன்பு இருந்து கொண்டே இருக்கும். स्नेह आत्मा के साथ और कर्तव्य के साथ ही है. ஆத்மாவுடனான அன்பு, கடமையின் மீதான அன்பு இருக்க வேண்டும். तो फिर शरीर क्या अंत तक साथ ही रहेंगे. பிறகு शरीரம் என்ன, கடைசி வரை துணையாகவே இருப்போம். जिसका बाप के साथ स्नेह है वही अंत तक स्थापना के कार्य में मददगार रहेंगे. யாருக்கு பாபாவிடம் அன்பு இருக்கிறதோ அவர்களே கடைசி வரை ஸ்தாபனைக்கான காரியத்தில் உதவியாளர்களாக இருப்பார்கள். इसलिए स्नेही होने की कोशिश करो. ஆகையால் அன்பானவராக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். कैसे भी माया आवे मायाजीत बनना है. எப்படிப்பட்ட மாயா வந்தாலும் சரி மாயை வென்றவராக ஆக வேண்டும். जैसे बैज लगाते हो वैसे मस्तक पर या विजय का बैज लगाओ. எவ்வாறு பேட்ஜ் அணிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே நெற்றியில் இந்த வெற்றிக்கான பேட்ஜை அணிந்து கொள்ளுங்கள். मधुबन का नक्शा सारे वर्ल्ड के सामने म्यूजियम के रूप में होना चाहिए. மதுபனின் வரைபடம் முழு உலகத்திற்கு முன்னால் म्यूजियமாக திகழ வேண்டும். अविनाशी भंडारा है, इसका और भी शो करना है. த மதுபன் அழிவற்ற களஞ்சியம், அழிவற்ற பண்டாராவாக இருக்கிறது. இதை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும். जैसे सभी बच्चे पत्र लिखते थे वैसे ही लिखते रहना. எவ்வாறு அனைத்து குழந்தைகளும் கடிதம் எழுதி கொண்டிருந்தீர்கள் அவ்வாறே எழுதி கொண்டிருக்க வேண்டும். जैसे डायरेक्शन लेते थे वैसे ही लेना. எவ்வாறு பாபாவிடமிருந்து டைரக்ஷன் பெற்றுக்கொண்டிருந்தீர்களோ அவ்வாறே பெற்றுக்கொள்ள வேண்டும். சரீரத்தின் விஷயமும் வேறு, ஆனால் சேவை அதேதான். इसलिए जो भी बात हो मधुबन में लिखते रहना. ஆகையால் என்ன விஷயம் இருந்தாலும் மதுபனிற்கு கடிதம் எழுதி கொண்டே இருக்க வேண்டும்.
अपना पूरा कनेक्शन रखना है தனது முழுமையான தொடர்பை மதுபனுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். दूसरों को भी अपनी अवस्था का सबूत देना है. आपको देख और भी ऐसा करेंगे. மற்றவர்களுக்கும் உங்களது நிலையின் நிரூபணத்தை காட்ட வேண்டும். உங்களை பார்த்து மற்றவர்களும் அவ்வாறே செய்வார்கள். विदाई के समय बाबा विடை பெறக்கூடிய சமயத்தில் கூறுகிறார், बाबा बोले, या तो आप बच्चे जानते हो कि जो भी ड्रामा का पार्ट है उसमें कोई गुप्त रहस्य भरा हुआ है. பாபா கூறுகிறார், இதையோ குழந்தைகள் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், நாடகத்தில் என்ன பாகம் இருக்கிறதோ அதில் மறைமுகமான ரகசியம் நிறைந்திருக்கிறது. क्या रहस्य भरा हुआ है वह समय प्रति समय सुनाते जाएंगे. என்ன ரகசியம் நிறைந்திருக்கிறதோ அதை சமயப்படி பாபா கூறிக்கொண்டே இருப்பார். अब तो आपका वही यादगार जो आकाश में है. दुनिया वाले इन आंखों से देखेंगे कि यह धरती के सितारे किसकी श्रीमत से चल रहे हैं. இப்பொழுது உங்களுடைய அதே நினைவு சின்னம் ஆகாயத்தில் இருக்கிறதல்லவா, நட்சத்திரங்கள். இந்த பூவுலக நட்சத்திரங்கள், இந்த பூமியின் நட்சத்திரங்கள் யாருடைய ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கின்றன என்று உலகத்தினர் இந்த கண்களால் பார்ப்பார்கள். பாபா ने कहा है, ज्यादा समय वहाँ नहीं बैठना. அதிக நேரம் அங்கேயே அமர்ந்து விட வேண்டாம் என்று பாபா கூறினார். ஓம் சாந்தி.